அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறீங்க. காலை நேரம் ராஜா உணவாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன், லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், டின்னருக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இது வந்து டெய்லியுமே என்னால் ரொட்டீன் லைஃப்பில் கொண்டு வரவே முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிறத வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஒரு நாள் அன்ஹெல்த்தியாகவும் ஒரு நாள் ஹெல்த்தியாகவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. மரவள்ளி கிழங்க கழுவிட்டு தோல் நீக்கி கட் பண்ணி குக்கரில் போட்டிருக்கிறேன் வேகட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, ஓமம் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கப் எடுத்துக்க போகிறேன். மிந்திலாம் இதில் தேன் சேர்த்து சாப்பிடுவேன். இப்போ தேனும் சேர்த்துக்கிறது இல்லை. இது அப்படியே எடுத்துகிட்டு அதை வந்து இன்னுமே பெனிஃபிட் கொடுக்கும் இல்லையா? நம்மளுக்கு உடம்புல கேஸ் ட்ரபிள் இல்லாமல், பெயின் இல்லாமல் நம்மளால் அந்த நாள் முழுவதையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டீ போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே, மரவள்ளி கிழங்க ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு. மரவள்ளி கிழங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாளிப்பாங்க. நான் தேங்காய் பூலாம் போட்டு செய்வாங்க. நான் தேங்காய் பூலாம் போட போகிறதில்ல. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே பொடிசாக கட் பண்ண வந்து சேர்த்துக்கிட்டேன். கடுகு, ஜீரகம் போட்டதுக்கப்புறம் அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதங்க விட்டு வேக வச்ச கிழங்கு அதில் போட்டு கிளற வேண்டிதான். வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இல்லையா கிழங்கு, அந்த தண்ணி நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கிழங்கு வேக வைக்கும் போது நல்லா குழவாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதோட கிளறும் போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கிழங்கு வெந்த தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டோம்னா இன்னுமே குழவாக இருக்கும். சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக தாளிக்காமல் இந்த மாதிரி பூண்டு, இஞ்சி போட்டு தாளித்து பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வின்டர் சீசனுங்கிறதுனால வெஜிடபிள் சூப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட், பீட்ரூட், தக்காளிலாம் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கேரட், பீட்ரூட், தக்காளி வச்சு நம்ம வந்து ஜூஸும் போட்டு எடுத்துக்கலாம். சம்மர் சீசனில் ஜூஸாக சாப்பிட்லாம் இல்லையா? 2 கேரட்டுக்கு பீட்ரூட்டு 1/4 பாகம் தான் எடுத்துருக்குறேன். ஒரு தக்காளி, அவ்வளோதான். இதை கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். மரவள்ளி கிழங்கு வேக வச்ச குக்கர்லேயே பீட்ரூட், கேரட், தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து ஃப்ரூட்டில் வந்து சப்போட்டா பழம் எடுத்துக்க போகிறேன். சீசனிங் ஃப்ரூட்டு ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. 3 கிலோ 90 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க ஜி. டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். அடுத்து இந்த கேரட், பீட்ரூட்டு, தக்காளிலாம் நல்லா வெந்து மிக்சியில் ஒரு 2 பல்ஸு கொடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு பொடிசாக கட் பண்ண பூண்டும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த வேக வச்சு அரைச்ச இந்த பீட்ரூட், கேரட்டையும் சேர்த்துக்க போகிறேன். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் பொடியே சேர்த்துக்கலாம், ஆனாலுமே திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு லைட்டாக காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே சேர்ந்து டேஸ்ட் அருமையாக இருந்தது. பூண்டோட ஃப்ளேவரிங் அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வின்டர் சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு சூப் போட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். இதுதான் நான் எடுத்துகிட்ட காலை நேர ராஜா உணவு. அடுத்து நான் சூப் போட்டேன் இல்லையா பீட்ரூட்டில், 1/4 பாகம் எடுத்துகிட்டு மீதம் இல்லாத பொரியல் பண்ணிட்டேன். அடுத்து தால் தடுக்கா. அதுக்கு வந்து நெய் விட்டு வரமிளகா போட்டு அந்த நெய்யில் வரமிளகா பொரித்து எடுத்துகிட்டு அது தனியாக வச்சுட்டு அப்புறம் அந்த நெய்யில் நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா பெருங்காயம், ஜீரகம் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், அடுத்து தக்காளி 1 இதெல்லாமே சேர்த்துட்டு
நல்லா வதங்கணும். 1 நிமிஷம் போல் வதங்க விட்டு மஞ்சத்தூள் மல்லிப்பொடியும் சேர்த்துக்க போகிறேன். நல்லாயிருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் செய்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் தட்கா தால்ங்கிறது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு பாசிப்பருப்பு 1 ஸ்பூனு, 1 கையளவு துவரம் பருப்பு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டுற போகிறேன். 2 விசில் அல்லது 3 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். எனக்கு என்னமோ அன்றைக்கி மதியம் லஞ்சு டக்குன்னு ஆன மாதிரி இருந்துச்சு, ரெடி ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தட்கா தால் ரெடி பண்ணோம், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நெய்யில் பொரித்த வரமிளகா 1 பாதியமாக நொறுக்கி அதையும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண மல்லித்தனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மதியம் லன்ச் பவுல் ரைஸுக்கு தட்கா தால் ரெடி ஆயிடுச்சு. காலை நேர ராஜா உணவு என்னங்கிறதுன்னு பார்த்தீங்க. மதிய உணவு லன்ச் பவுல் ரைஸும் பார்த்துட்டிங்க. அடுத்து டின்னரும் பார்த்துடலாம். டின்னரில் வந்து நான் எடுத்துக்கிட்டது ஃப்ரூட் தான். 3 விதமான ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். மாதுளம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.